ரஜினி பாடுற மாதிரி கட்டந்தரையில் ஒரு துண்டை விரித்து விடுத்தேன் தூக்கம் வந்து அந்த காது, அதுதான் பரிகாரம். அந்த வாஸ்து எனக்கு குறை இருக்குது, என்னோட ஜீவனம் சரியில்லை அப்படிங்கும்போது நீங்கள் வருஷம் ஒரு தடவையாவது அடிக்கடி மாத்திரதா இருந்தாலும் சரி, வீடு சரியான முறையில் வாஸ்துப்படி இல்லைன்னாலும் சரி, நல்ல ஒரு ஆஞ்சநேயர் போட்டோவை மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாஸ்து குறைபாடும் நீங்கி. கன்னி மூளை பாதிச்சிருந்தாலும் அங்கே போய் படுக்கிறதுங்கிறது கணவன் மனைவிக்கு ஆகாது. அப்போ இவங்க சாதாரணமாக ஒரு 48 நாள் விரதம் இருந்து பாயில் வாசம் மாற்றி ஒரு இடத்துல போய் அல்லது ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் சேர்ந்தாங்கன்னா குழந்தை கற்றுடும். உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸு, மைண்டு டிப்ரெஷன், தூக்கம் வரலையா, ஞாயிற்றுக்கிழமை நாள் வரும்போது பானு சப்தமி, ரத சப்தமிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கு அவங்க பிதிர்கடன்கிறது சூரியன் உதயமாகும் போது சூரியனுக்கு உண்டான மந்திரத்தை ஓம் சூர்யாய நமகன்னு சொன்னாலே போதும். அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அல்லது அன்னைக்கு பூரா சாப்பிடாம, அந்த பானு சப்தமி அன்னைக்கு சாப்பிடாம இருந்து அந்த வயதான இடத்துல நம்ம அம்மா அப்பாவாக நினச்சி ஒரு சிலருக்கு அன்னதானம் பண்ணி அவங்க அதை வழிபாடு பண்ணாங்க, சிவனுக்கு வழிபாடு பண்ணாங்க, எப்பேற்பட்ட பூர்வ ஜென்ம சாபமும் வளர்க்கும். ஓகே. இப்போ எந்த வீடு வாஸ்து சரியில்லைனாலும் வருஷம் ஒரு நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஈசானியத்தில் குப்பை கிடக்குது, அந்த வாஸ்து எனக்கு குறை இருக்குது, என்னோடய ஜீவனம் சரியில்லை அப்படிங்கும்போது நீங்கள் வருஷம் ஒரு தடவையாவது ஐயரை கூப்பிட்டு ஒரு ஹோமங்கிறத ஒன்று பண்ணி நவகிரகங்களுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை அதுக்குண்டான நவ ரத்தினங்கள்ங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது, கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணுறது. இந்த விஷயத்தையும் எடுக்கலாம். நிறைய என்னென்னா சொந்த வீட்டுக்கு மரம் வைக்கலாம், இது வைக்கலாம், நம்ம செடி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயத்தை உடைக்கிறதுக்கு அப்படிங்கும்போது இப்போ ஈசானியை வளரக்கூடாது. அங்கே ஒரு வேப்ப மரம் வீட்டுக்கு முன்னாடி பெருசாக இருக்கும், அரச மரம் இருக்கும், யாரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவன் தலை தூக்கவே முடியாது, இதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாறினா தான் அது வீட்டை மாற்றிட்டு போக வேண்டியது. இப்போ நாளெல்லாம் ராகு இருந்ததுன்னா ஒரு இடத்துல அவனால நிரந்தரமாக இருக்க முடியாது. நம்ம போன வீடியோவில் ஒரு தடவை சொல்லியிருக்கோம். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்போ உனக்கு ப்ராப்ளம் இருந்தால் நீ சிக்காத, அடுத்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிரும், இதுதானே. அப்போ அடுத்த இடத்துக்கு மாறிடணும். இதை வீட்டை அடிக்கடி மாத்திரதா இருந்தாலும் சரி, வீடு சரியான முறையில் வாஸ்துப்படி இல்லைன்னாலும் சரி, இதுக்கு நிறைய இருக்குப்பா. இப்போ வடமேற்கு மூலை வாசல் ஆகாது, தென்மேற்கு மூலை வாசல் ஆகாது, தெற்கு மூலை வீட்டுக்கு தென்கிழக்கு தான், தென்மேற்கு மூலை ஆகாது. இதெல்லாம் பெண்களுக்கு உண்டான ஒரு அம்சம். அப்போது இந்த மூலையில் வாசல் வந்துருச்சு, வேறு வழியே இல்லை, தெருக்குத்து வருது, வேறு வழியே இல்லை அப்படின்னா நல்ல ஒரு ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை மாட்டினீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வாஸ்து குறைபாடும் நீங்கிடும். ஓகே. நிலவு நேர் வாஸ்து மாட்டிடணும். சுக்கிரனுடைய விஷயம் அந்த வீட்டில் அதிகமாக சுக்கிரனுடைய பாதிப்பு வருதுன்னா நிலைக்கு நேர் கண்ணாடி மாட்டிடுது. சுக்கிரன் கண்ணாடி. நம்ம அலைமேல் மங்கை என்ன பண்ணுறாங்க, கண்ணாடி நிலையிலேயே தான் உட்காந்துருப்பாங்க, கண்ணாடி வளையலா அப்படி அலைமேல் மங்கைக்கு. அப்போது அந்த கண்ணாடி நிலகண்ணாடின்னு ஒன்று வைப்பாங்க எல்லா வீட்லேயும், அது சுக்கிரனுடைய ஆக்டிவிட்டி வரும். அப்போது நிலைக்கு முன்னாடி என்ன மாட்டணுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். தென்மேற்குதுக்கு தான் ஆஞ்சநேயர். அப்போ ஒவ்வொரு மூளைக்கும் கேது சம்மந்தப்படுது அப்படின்னா நம்ம வந்து ஆஞ்சநேயரை வைக்கணும். சுக்கிரன் சந்தனம் பாதிக்கப்படுறாங்கன்னா கண்ணாடி வைக்கணும். வெளியில் இருக்கிற வாஸ்து பாதிக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மரம் செடி கொடிகளை வச்சுக்கலாம். நல்ல தூக்கமே வரமாட்டேங்குது, இந்த வீட்டில் போய் படுத்தா எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல, தூக்கம் வர, பெட்டோட விஷயத்த மாற்றுக்கும். சரி, இப்போ நல்ல வீடு லக்ஸுரியாக இருக்கும், 2.5 லட்ச ரூபாய்க்கு கட்டல் வாங்கி போட்டிருப்பாங்க, ஏசி மாட்டியிருப்பாங்க, போய் பெட்டில் படுத்தா தூக்கமே வராது. அப்போது நல்லா தான் வேலை செய்கிறேன், தூக்கம்னா சனி திசை நடந்துகிட்ருக்கும். சனி 4, 8, 12 உட்காந்து தசை நடத்திட்டு இருக்கோம். அவங்க போய் பெட்டில் போய் சொகுசப்படுத்தினா தூக்கம் வராது உனக்கு. அப்போ வந்து நீ ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட படுத்தினா உனக்கு தூக்கம் வரும். நீட்டாக இப்போ வந்து ஒரு பாயையும் கோரப்பாயும் தலைவாணியும், கோரப்பாய்க்கு எது கோரப்பாயும் தலைவாணியும் தூக்கிட்டு வந்து ஹால்லையோ அல்லது வெளியில் போட்டிக்கோலையோ இல்லை கட்டல், ஒரு கைத்து கட்டல் கிடந்ததுன்னா எதுவுமே விரிக்காமல் ஒரு கைத்து கட்டலை சும்மா ஜாமம் தலைவாணியை வச்சு வேப்ப மரத்துக்கிட்ட படுத்தினா நிம்மதியாக தூக்கம். ரஜினி பாடுற மாதிரி கட்டந்தரையில் ஒரு துண்டை விரித்து விடுத்தேன் தூக்கம் வந்து அந்த காது, அதுதான் பரிகாரம். சரி, ஒரு பசு இருக்கிற இடத்துல ஒரு பசு வீட்டுக்கு முன்னாடி கட்டியிருக்கு, அவ்வளோ பெரிய பங்களாவில் வைக்க மாட்டாங்க, நாத்தடிக்குன்னு வைக்க மாட்டாங்க. ஒரு பசு கட்டி அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் இருந்து நீ போய் கட்டில் போட்டு படுத்துவார், எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தி. பரிகாரங்கள் இருக்குது, நம்மளுடைய சூழல்கள் எல்லாமே மாறுது. அப்போ பெட்டில் படுக்கிறோட்டு கீழே படு. நிறைய பேர்த்துக்கு இப்போ நான் குருமூலை அடி வாங்கியிருக்குன்னு சொல்லுவோம், பெட்ரூம் ஒரு இடத்துல இருக்கும், அந்த குரு சரியில்லை அவங்க ஜாதகத்தில் அப்படின்னாலும், இல்லை நம்ம சொன்ன மாதிரி கன்னி மூளை பாதிச்சிருந்தாலும் குழந்தை கருத்தரிக்காது. அப்போது அங்கே போய் படுக்கிறதுங்கிறது கணவன் மனைவிக்கு ஆகாது. சரி,
அப்போ இவங்கெல்லாம் ஒரு ஒரு நேச்சுரலான ஒரு இடம், காடு தோட்டம், புல்வெளி, அந்த மாதிரி இடங்களுக்கு இவங்க வந்து போகணும். போய் ஒரு ஒரு 4 நாள் 5 நாள் தேனிலவே அதுக்கு தானே வச்சான். கல்யாணம் பண்ணோன்னு ரிலாக்ஸாக போய் ஒரு மாதம் சுற்றிட்டு வாங்கன்னா வந்தோடனே கருத்தரிக்குங்கிறதுனால தானே போக சொன்னான். அந்த மாதிரி எந்த டிப்ரெஷனும் இல்லாமல் இது சனி நேச்சுரல் கொடுக்குற ஒரு விஷயம். அப்போ இவங்க சாதாரண ஒரு 48 நாள் விரதம் இருந்து தரையில் பாயில் வாசம் மாற்றி ஒரு இடத்துல போய் அல்லது ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் சேர்ந்தாங்கன்னா குழந்தை கத்தரிக்கும். ஓகே, இது சனி கொடுக்கும். ஓகே மேம். குரு பாதிப்பை சனி சரி பண்ணும், சனியினுடைய பாதிப்பை செவ்வாய் சரி பண்ணும், செவ்வாயினுடைய பாதிப்பை ராகு சரி பண்ணும். ஓகே, ஒவ்வொன்றும் சரியாக தொடர்புடையது தான். இதில் ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவம் அதுக்கு ரெமெடி. இப்போ செவ்வாய் வேகம் அதிகமாக இருக்குது, கோபம் அதிகமாக இருக்குது, ரத்தம் அதிகமாக பதிக்குது, கோபக்காரன் முரடை அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணுவான். 7ஆம் இடம் சுக்கிரன் தான் அதுக்கு ரெமெடி, மனைவி தான் அதுக்கு ரெமெடி. மனைவி மதிக்க மாட்டான். அப்பேற்பட்ட கோபக்காரன் ஒன்று வேலையை பாரியாம்மா அடித்தாலும் அவளை ஆஃப் பண்ணுறது மனைவியாக தான் இருக்கும், சுக்கிரனாக தான் இருக்கும். அப்போ சூரியன் வந்து அந்த நெருப்புக்கு உண்டான அமைப்பை ஆஃப் பண்ணுறது ஐஸ் கட்டி சனியாக தான் இருக்கும். ஆப்போசிட் பாவம் வேலை செய்யும், சமசப்தமாக பாவம்பாங்க. ஒரு குருவினுடைய அறிவு, ஆற்றல், கௌரவம் எல்லாமே 7ஆம் இடத்துக்கு உண்டான புதன் சரியாக இருக்கணும், அதுதான் சரி பண்ணும். அந்த தன்மைக்கு தகுந்த அளவு புத்தி இருக்கணும், அப்போ தான் ஒரு மனுஷன் நேம் வாங்க முடியும். புதன் சரியில்லைன்னா குரு அவ்வளோ அறிவாக இருந்து அது தப்பாக கூட போயிடும். ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் அதுக்கு ஆப்போசிட் பாவம் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லாமல் ஆஞ்சநேயரோட ஃபோட்டோ வந்து மாட்டி வைக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நிலை கண்ணாடி வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து சில வீடுகளில் வந்துட்டு இப்போ வந்து காமதேனுவோட சிலை வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு வீட்டில் வந்து மகாலட்சுமி வர மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. சில பேர் வந்து தெரியாமல் இந்த விஷயங்கள் வீட்டில் வைக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பெட்ரூம்லையாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹால்லையாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பூஜை அறையாக இருக்கட்டும், இந்தந்த விஷயங்கள் வைக்க வேண்டாம். ஏன்னா பொதுவாக நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் நீங்கள் சில இடங்களில் பார்த்து அதை நீக்கும் போது அவங்களோட வாழ்க்கை மாறிக்கிற மாதிரி ஏதோ அனுபவம் இருக்கா? இப்போ நம்ம வந்து வெறும் வாஸ்துங்கிறத விட ஜாதக ரீதியாக வர்ற வாஸ்துன்னு தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம 4ஆம் இடம் வீடுங்கிற இடத்துல கேது இருக்குதுன்னு வச்சுக்குவேன், தேவையே இல்லாத அட்டைப்பட்டிகளெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாங்கி 10 வருஷமாக இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜோட அட்டைப்பட்டி தூக்கி போடாமே அடுக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அது வந்து கேது. அப்போ அங்கே வந்து தேவையில்லாத கரையானம், கரப்பாம்பூச்சியோ எலியோ இதெல்லாம் வரும். நான் சொல்கிறது நார்மலான வாடகை வீடு, நான் ஸ்டோர் வீடு இதெல்லாம் சொல்கிறேன். நான் இந்த தேவையில்லாத பொருட்களை டிஸ்போஸ் பண்ணாலே இவங்களுக்கு கஷ்டம் தீரும். சரி, தேவை எதுன்னே தெரியாமே வச்சுருப்பாங்க, அதை எடுத்து போடுறதுக்கு நேரம் இல்லாமல் வச்சுருப்பாங்க. அது என்ன, அது எதுக்கு நமக்கு? ஒரு பொருள் வாங்கினாலும் அது டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் அதை வேலை பார்க்க நேரம் இல்லாமல் அதை தூக்கி அடுக்கி வச்சுருப்பாங்க. அதை தூக்கி எறிய போட்ட மாட்டான், வேறு மிக்சி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பழைய மிக்சியை போட்டு அட்டைப்படியில் போட்டு வச்சுருப்பாங்க. வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாது. அப்போது அது டேமேஜ். புதனுடைய கான்செப்ட் மிக்சி சம்மந்தப்பட்டது எல்லாமே, ஃபேனு இதெல்லாம் வந்து மிதுனம் ரிஷபம்லாம் மிக்சி கிரைண்டருக்குலாம் அதுதான் வரும். அப்போது நீ அதை ரிப்பேரோடு அடக்கி வச்சிருந்தீங்கன்னா உனக்கு சுக்கிரன் புதன் பாதிக்கும். ஓகே, உன்னோட கம்யூனிகேஷன் கட் ஆகும், புத்தி கட் ஆகும், காசு பணம் தேவையில்லாமல் முடங்கும், இதெல்லாமே வரும். அப்போ நான் என்ன சொன்னேன், தேவையான பொருட்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் அது பழுது பார்த்து கொண்டு வந்து வைங்க, ஆனால் ஓடணும். ஓடலைங்கும் போது அதை டிஸ்போஸ் பண்ணணும், அதுதான் விஷயம். ஆனால் எதுக்காக இருந்தாலும் ஆகும்னு 4 வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்கிறது அது சுக்கிரன் கேது காம்பினேஷனை கிரியேட் பண்ணிடும். ஓகே, அது டேமேஜான பீஸாக போயிடும். சரியா? அப்போது அந்த காரகம் பாதிக்கும். இது அதே மாதிரி சாமி ரூமில் அப்படி தான் கேது குரு கூட சேருது அப்படின்னா அது வக்கரமாயிட்டா சந்தோஷம். வக்கரம் இல்லாத குரு கேதுவோட காம்பினேஷன் ஆகுது அப்படின்னா பொட்டலமாக திண்ணீர் வச்சுருப்போம். ஆமாம், ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு வந்து லெமன் கூட இப்போது மேக்ஸிமம் எந்த கோயிலையும் அளக்க கொடுக்கறது இல்லை, திண்ணீர் பொட்டலம் கம்பல்சரி இருக்கும். அந்த திண்ணீர் பொட்டலமாக இருக்கக்கூடாது, அதுவே சன்னியாசத்தை கொடுக்கும், மந்திரிச்சிட்ட மாதிரி இருக்கும். ஒன்று என்ன தெரியுமாப்பா, அதிகமாக நீங்கள் எதுக்கு உயிர் கொடுக்குறீங்களோ அதனுடைய ஆதர்சம் சக்தி அதிகமாக அங்கே இருக்கும். எப்போவுமே நமக்கு இதுதான் தேவை அப்படின்னு நீங்கள் அதை எதை சேவ் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் நிற்கும். நமக்கு தேவையில்லாத ஒன்று நம்ம காப்பாற்றணும்னு நினச்சி அதிகமாக நீங்கள் கொண்டு வரும்போது அதுவே நமக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால் எதையுமே நம்ம அனுபவிக்கிறதுக்கு அது இருக்குது போதும் அப்படின்னு நினச்சிட்டு மிச்சத்தை டிஸ்போஸ் பண்ணணும். நீங்கள் திருநீர் அதிகமாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் கொட்டிட்டு பொட்டலத்தை
ஓகே. பொட்டலம் இருக்கக்கூடாது. அதை கொண்டு வந்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிடலாம், தப்பு இல்லை. அடுத்து அது சரியாச்சுன்னா அதை ஏதாவது மாற்றிட்டு கூட மறுபடியும் புதுசாக கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி வச்சுக்கலாம். ஆனால் மொத்தமாக வந்து அந்தந்த கோயிலில் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுங்கிறதே நமக்கு நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கும். அதே மாதிரி சில வீடுங்கள்ல அந்த காஞ்ச பூலாம் இப்போ பூஜை அறையில் அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. அது நெகட்டிவ் எனர்ஜி. ஆமாம், அதை எடுத்துக்கொண்டு போய் ஆற்றுல விடுங்க, இல்லைன்னா ஏதாவது நீர்நிலைகள் இருந்தால் விடுங்க. அதை விட்டுட்டு ஒரு செடி மரம் இருந்தால் கூட அதில் போட்டு விடுங்க. அதுக்கு கொஞ்ச நேரத்தில் அது உரமாக மாறிடும். அதை விட்டுட்டு நம்ம அதை ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு போகிற வரைக்கும் நம்ம அதை வச்சுருக்கும்போது அதோட ஸ்மெல்லு எப்படி இதுக்கு சாத்தியமாகும்? பூஜை ரூமில் தானே வச்சுருப்போம், வேற எங்கே வச்சுருப்போம்? அங்கே தானே வைப்போம். அதுவும் தப்பு தான். அப்போ என்னென்னா, ஒரு வீட்டில் தீபம் எரிகிற வரைக்கும் நல்ல விஷயந்தான். தீபம்ங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இது என்னென்னா, நம்ம இழுப்பெண்ணெய் ஒரு மாதிரி ஒரு வைத்தியத்தை கொடுக்குது, வேப்பெண்ணெய் ஒரு மாதிரி வைத்தியத்தை கொடுக்குது. நல்லெண்ணெயில் அதிகமாக சாஸ்திரம் என்ன சொல்லி வச்சுருக்குன்னா, கோயில் குளங்களில் தான் நெய்யில் போடணும், வீட்டில் நெய்யில் தீபம் போடக்கூடாதும்பாங்க. வீட்டில் நல்லெண்ணெயில் தான் போடணும்பாங்க. நல்லெண்ணெயில் மட்டுமே அதிகமாக நீங்கள் தீபம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வரும். ஓகே, நரம்பு தளர்ச்சி வரும். ரெண்டாவது, தனிமைப்படுத்தும், அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். இது அந்தளவுக்கு வந்து நல்லெண்ணெயவே சுவாசிச்சுட்டு இருக்கிறது நல்லதல்ல. இது என்னென்னா, குளிர்ச்சி அதிகமாக நம்ம பாடிக்கு வரும். நீ இதில் நெய்யில் போடணும். நான் சொல்லுவேன், உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸு, மைண்டு, டிப்ரெஷன், தூக்கம் வரலையா, நெய்யில் தீபம் போடுங்கன்னு. ஆனால் கோயில்களில் இருந்து வீட்டில் நெய்யில் தீபம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வீட்டில் தீபம் போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஏன் இது நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ஏன் அங்கே தான் போடணும் இங்கே போடக்கூடாதுன்னா, 1 கிராம் நெய் 50 டன் ஆக்சிஜன் வந்து சுத்தப்படுத்துதான். அவ்வளோ தூரம் அந்த இடத்த பரிசுத்தப்படுத்து. ஹோமத்துக்கு நெய் தானே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வெளியில் போகுதுல்ல. அப்போ வீட்டில் நம்ம தூக்க வரல, நமக்கு ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா, நீ நெய்யில் தீபம் போடு, பரிசுத்தப்படுத்திடும்ல, அதை எதுவுமே வராது. நெய்யிலேயே போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகே, யார் யார் எதை யூஸ் பண்ணணும்னு விஷயம் இருக்குது. இப்போ 16 வருஷம் குருதசை நடக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் 6-8 குரு இருக்காரு, அடிக்கடி எங்களுக்கு வந்து தெய்வம் வீட்டுக்குள்ள வரல அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் குருவில் போடுங்க, நெய்யில் போடுங்க. போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு விஷயம் கிடைக்கும். இழுப்பெண்ணெய் அப்படிங்கிறது நம்மளோட நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இழுப்பெண்ணெய் செமையாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, கடுகெண்ணையும் அப்படிதான். ஒவ்வொன்று வைத்தியத்துக்கு உண்டானது. நம்ம அதை சாப்பிட்றதுங்கிறதும் முக்கியம். அதே சமயம் இப்போ நம்ம ஒரு நோய் தொற்றெல்லாம் இருக்குதுன்னா நெய் விட்டு சாப்பிட்டோம்னா, விரதம் இருந்தால் நெய் ஊற்றி, பருப்புக்கு நெய் ஊற்றி தானே விரதத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா அது வருடின மாதிரி இருக்கும், இல்லைன்னா அல்சர் ஆயிரும். அப்போது நெய்க்கு அந்த மிதமான ஒரு விஷயங்கள் புண்ணாகாமல் அலர்ஜி ஏற்படாத கொண்டுட்டு போகிற தன்மை நெய்க்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற கிருமி நாசினி சம்மந்தமான அனைத்தையும் சரி பண்ணுற பவர் நெய்க்கு இருக்குது. அப்போ அது தீபம் போடலாம். கோவிலில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, வீட்லேயும் அதை யூஸ் பண்ணலாம். தீபத்திலேயே நிறைய பரிகாரங்கள் அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. ஓகே, எங்கேயும் நம்ம கோயிலெல்லாம் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரைக்குன்னா, சாமிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல சாமி இருக்குதுன்னு கன்ஃபார்மாக யாருனாலையும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வாழ்கிற இடத்துல சாமி இருக்கு, நம்ம தான் சாமி. நம்ம உடம்பு தான் சாமி, மனசு தான் ஆலயம். அப்போ நம்மளை பர்ஃபெக்டாக வச்சுக்கும் போது, எந்த இடத்துலையும் முடங்காமல், எந்த இடத்துலையும் லாக் ஆகிக்காமல் நம்ம இருக்கும்போது, எந்த கிரகமாக இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் தான் பண்ண முடிஞ்சு எகென்ஸ்டாக வேலை செய்யாது. இது நான் அறிஞ்ச சாஸ்திரம். இது தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி